அமைதி இல்லாத நேரத்திலே, அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன், இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான்? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. எல்லோருக்கும் நன்றி. எங்கள் நெஞ்சங்களில் சிம்மாசனம் ஏற்று வீற்றிருக்கும் பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு இதோ இந்த மேடையிலே டிவிகே கல்ச்சரல் அகாடமியின் ஏற்பாட்டில் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் புரூக் பாண்ட் ஃப்ரீ ரோசஸ் விருது இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது. தங்கப்பதக்கம், அதனைத் தொடர்ந்து திரு ராஜரட்னம் அவர்கள் அந்த விருதினை வழங்கினார். பழமையும் புதுமையும் கலந்து பரிமளிக்கும் தமிழ் சினிமா 75 திரை இசை பெருவிழாவில் அடுத்து புத்தம் புதிய பாடல் ஒன்று. வித்தியாசமான இசைக்கூர் வித்யாசாகர் அவருடைய இசையில் ஆதி திரைப்பட பாடல். பாடலை பாட புதிய தலைமுறை பாடகி சைந்தவி இதோ வருகின்றார். மேளத்தை கொட்டுறது புற்றானே என்ன நீ துரத்துறது. மேளத்தை கொட்டுறது புற்றானே என்ன நீ துரத்துறது. மோரா தைராண்டு கண்ணத்தை கடைகிறது. இப்போ இல்லாட்டி எப்போ, இப்போ இல்லாட்டி எப்போ, இப்போ இல்லாட்டி எப்போ, மேளத்தை கொட்டுறது. புற்றானே என்ன நீ துரத்துறது. சந்தனக்கல்லு உன்னுடைய இடுப்புல பார்த்த தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காளி போட்டு நிக்கிற. உங்க நல்ல புல்லாங்குழல்ல நீ நான் சோடியா பாட்டு பாடலாம். இப்போ இல்லாட்டி எப்போ, இப்போ இல்லாட்டி எப்போ, இப்போ இல்லாட்டி எப்போ, இப்போ இல்லாட்டி எப்போ. டும்முன்னு மேளத்தை கொட்டுறது. புற்றானே என்ன நீ துரத்துறது.
தடையில்லை அது ஒரு சாட்ட அத்திக்கா மச்சமோ அனங்கா மிச்சமோ ஆசைக்கா நான் காட்டவா இலக்க வயசையும் ஜாதிக்க மனசையும் அக்கா நானு பார்க்கவா ஏயம்பாரி கொண்டையோ அலங்கார தண்டையோ வேணான்னு சொல்லுதே வெக்கத்தோடதான் இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ டொர்ரா டும்முன்னு மேளத்தை கொட்டுறது போறா புட்றான்னு என்ன நீ துரத்துறது போரா தைரான்னு கண்ணத்தை கடையிறதோ ஊரா ஊரூரா சுத்துறது இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ சைந்தவி சமீபத்திலே அறிமுகமானாரும் புதிய பாடல்களை பாடினாலும் கூட அவர் ஒரு பழைய பாடல் பிரியை வரும்போதே வேண்டுகோள் விடுத்தார், நான் ஒரு பழைய பாடலை பாட வேண்டும் என்று. காரணம், அந்த ஓல்ட் இஸ் கோல்டு என்பது போல் இன்றைய தலைமுறை பாட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் பழைய பாடல்களைத்தான் அதிகமாக பாடி தங்கள் திறமைகளை காட்டுகின்றார்கள். ஆகவே சைந்தவி தன் இதயம் கவர்ந்த பாடல் ஒன்றை இந்த மேடையில் பாடப் போகின்றார். அது உங்கள் நெஞ்சில் நிறைந்த பாடல். கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகள், மெல்லிசை மாமன்னர்களின் இசை, பாலும் பழமுமாய் இனிக்கும் பாடல். காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா காதல் சிறகை காற்றினில் விரித்து
காதூரமாய் தாலாட்டியது அந்த பாடல். சைந்தவைக்கு பாராட்டுக்கள். இந்த பாடலை பாடிய எங்கள் இசையரசி இசைக்குயில் கலை மாமணி பி சுஷிலா அவர்கள் இந்த விழாவுக்கு வர முடியவில்லை. அவர் கன்னடிய மண்ணிலே இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவரும் ஜமுனா ராணி அவர்களும். இந்த வேளையிலே மற்றொரு மூத்த கலைஞரை நாம் கௌரவிக்க விரும்புகின்றோம். மனோகரா திரைப்படத்தில் எங்கள் நடிப்புலக மாமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தம்பியாய் நடித்தவர். தேவர் மகன் திரைப்படத்திலும் அவருக்கு தம்பியாய் நடிக்கும் பாக்கியம் கிடைத்தது. இன்று வரை அவர் உயிர் உள்ளவரை நடிப்பேன் என்ற வெறியோடு நுண்ணிய குணச்சித்திர இயல்புகளை எல்லாம் வெளிக்காட்டி நடிக்கும் எங்கள் மதிப்புக்குரிய காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களை இப்போது இங்கே நாம் கௌரவிக்க விரும்புகின்றோம். உடல் தளர்ந்த நிலையிலும் கூட நமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை வந்திருக்கின்றார். அவரை அரங்கில் வைத்து நாம் கௌரவிக்க விரும்புகின்றோம். அவரால் மேடைக்கு வருவது சிரமம். எனவே நமது ராஜ் டிவி இயக்குனர்கள் மூவரும் அந்த மூத்த கலைஞருக்கு இந்த அரங்கிலே புரூபான் 3 ரோசஸ் தமிழ் சினிமா 75 விருதினை வழங்கி கௌரவிக்க அவர் இருக்கும் இடத்துக்கு செல்கின்றார்கள். எங்கே உங்கள் அனைவரதும் நன்றி கரகோஷம் அந்த அற்புதமான கலைஞருக்கு. 75 ஆண்டுகால திரையுலக வரலாற்றில் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் திரைத்துறைக்கு பெரும் பங்களிப்பினை வழங்கிய மற்றும் அற்புதமான கலைஞர்கள் பலர் தமிழ் திரையுலக வரலாற்றின் முகவரிகளாய் என் முன்னே என் கண்ணுக்கு தெரிகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக மேடைக்கு அழைக்கப் போகின்றோம். அதற்கு முன்பு ஒரு துள்ளிசை பாடல். லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவின் பின்னணி இசையிலே பிரதீப்போடு இணைந்து பாட மீண்டும் மேடைக்கு வருகின்றார் இளைய தலைமுறை பாடகி ரோஷினி. அஜென்னை நீ காத்தலியே அஜென்னா சேமைத்திலியே அஜென்னை நீ காத்தலியே தன தன நானே தானே தன தன நானே தானே தன தன நானே தந்தனானே தன தன நானே தானே
அற்புதமான திறமை படைத்த ஒரு கலைஞர். அவர் வேறு யாரும் அல்ல, எங்கள் சற்று முன்னர் கௌரவிக்கப்பட்ட எங்கள் மெல்லிசை மாமன்னர்கள் குழுவிலும், இதோ எங்கள் துள்ளிசை அரசி எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குழுவிலும் ட்ரம்ஸ் வாசித்த புகழ்பெற்ற ட்ரமர் சிகாமணி அவர்களுடைய புதல்வர் சுரேந்திரன். எங்கே அந்த ட்ரம்ஸ் வாத்திய கலைஞருக்கு மீண்டும் உங்கள் வாழ்த்து கரகோஷம். இனி மீண்டும் நாம் எழுந்து நின்று கௌரவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இசை அரசரை இந்த மேடைக்கு அழைக்கப் போகின்றேன். நான் எப்போதும் சொல்வதுண்டு, பாமரர்கள் கூட தமிழ் அட்சரங்களை தெளிவாக அழகாக உச்சரிக்க தமிழ் திரையிசையால் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருவர். அதில் ஆண் குயிலாய் இன்றும் வீற்றிருக்கும் சிங்கம் உலக நாடுகள் பலவற்றிலும் பறந்து பறந்து பாடி வருகின்றார். தாய்மொழி சௌராஷ்டிர மொழியாக இருந்தாலும் கூட தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள், இறை இசை திரை இசை இரண்டின் மூலமும் அவர் ஆற்றியுள்ள தொண்டுகள் மறக்க முடியாது. பொன் விழா கடந்த அந்த ஆண் குயில் முழுமையான தமிழ் குரலுக்குரிய இசை அரசர் எங்கள் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜ் டிவியினுடைய ராஜ்யம் நடக்கிறது. ராஜ் டிவி என்றால் ஒரு ராஜ்யம். ஆகினால் தான் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் பிரஜைகளாக. 75 ஆண்டுகள் திரைப்பட உலகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அந்த உலகத்தில் சேவை செய்த கலைஞர்களுக்கெல்லாம் பெருமை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்வதற்கு அடியேன் உயிரோட இருக்கிறேன் பாருங்க. இதையெல்லாம் கண்டு மகிழ்வதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்கிறேன். குரல்ல இனிமை இருக்கிறது என்று ஹமீத் அவர்கள் ரொம்ப அழகா லட்சணமா சொன்னாங்க. தமிழை உச்சரிப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நான் தமிழ் படிச்சவனா, பெரிய புலவர் வகையில் வந்தவனா? எங்கிருந்து வந்தது? கோடிக்கணக்கான மக்கள் என்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களுடைய வாழ்த்து என்னை இப்படி பாட வைக்கிறது. இந்த வயசுல எல்லாம் பாட முடியுமா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 48. 48 வாலிபரின் பாடும் குரலை கேட்க விரும்புகிறோம். அந்த காலத்தில் பாசிட்டிவ்லேயே பாடிக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். உற்சாகத்தை தான் கொடுக்கும். அந்த முறையை இந்த காலத்திலேயும் வைத்து விட்டார்கள். ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். எம்ஜிஆர் பாட்டில் தொய்வு இருக்காது, தொய்வில்லாம இருக்கும். அந்த பாடல்களை அந்த காலத்தில் ரசித்தார்கள். வார்த்தைகளை தெள்ள தெளிவாக கேட்டார்கள் மக்கள். எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா போரும் டிஎம்எஸ் வரும் பின்னால. அந்த குரல் அவரை அந்த அளவுக்கு கொண்டு போய் உயர்த்தி வைத்தது. அவரை பாராட்டியவர்கள் எல்லாம் என்னை பாராட்டுகிறார்கள். இன்று நம்மிடையே அவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை. இருந்தாலும் அவர்களுக்காக பாடிய இந்த உயிர் உடலோடு இருக்கிறது. இதுதான் தர்மம். இப்ப அவருடைய ஒரு பாடலை பாடுகிறேன். 1 2 3 4.
மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியில் விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியில்